Good morning students, have a nice day. This video for second level Prathmik. Page number 166, part number 50. இதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் 3 கொஸ்டின்ஸ்க்கு தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. 5 வந்து கொடுத்துருவாங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, ஒவ்வொரு கொஸ்டின்ஸையும் எப்படி பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருவாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். என்னென்ன விதங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்ன இன்ஸ்ட்ரக்ஷன், சாக் கா உபயோக் கர்கே காலி ஜஹக் பரியே. சாக் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, மைன் ஆஜ் கி சபா மே போல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆஜ் கி சபா அப்படின்னா நான் இன்றைய சபாவில். அந்த சாகை வச்சு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பக்கம் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், மைன் ஆஜ் கி சபாமே போல்னா சாக்தா ஹூம். மைனில் ஆரம்பிச்சிருக்கு, ஹூமில் முடிச்சிருக்காங்க, சாக்தா அப்படின்னு மாற்றிருக்காங்க. மைன் ஆஜ் கி சபாமே போல்னான்னு மாற்றி சாக்தா ஹூம் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. இந்த ஆன்சரை தான் நீங்கள் எழுதணும். இப்போ இந்த போர்டில் எழுதி போட்டிருக்கிறது வந்து அபிகௌஷிகா வந்து எழுதியிருக்காங்க. பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கவங்க ஹேண்ட் ரைட்டிங், எவ்வளோ நல்லா போர்டில் வந்து உங்களுக்கு எழுதி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இதே மாதிரி ஒவ்வொருத்தருமே நல்லா போர்டில் எழுத பழகணும். சரிங்களா? சரி, செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். கர்கா உபயோக் கர்கே நிம்ன வாக்கியக்கோ ஜோடியே அப்படின்னா இணையுங்கள் அப்படின்னு அர்த்தம். கர்ரை வந்து யூஸ் பண்ணி இங்கே 2 சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. அது ஒரே சென்டென்ஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க. மோகன் நே கானா காயா, மோகன் சாப்பிட்டான். மோகன் ஸ்கூல் கயா, மோகன் பள்ளிக்கு சென்றான். இதை வந்து இணைக்கணும், இந்த கர்ரை யூஸ் பண்ணி இணைக்கணும். ஸோ எப்படி இணைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோகன் நே கானா காக்கர், மோகன் சாப்பிட்டு விட்டு ஸ்கூல் கயா பள்ளிக்கு சென்றான். கர்ரை யூஸ் பண்ணி 2 சென்டென்ஸாக ஒரே சென்டென்ஸாக மாற்றிருக்காங்க. தேர்ட் ஒன், நிம்ன பிரஷன்கா உத்தர் லிக்கியே. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கியா தும் தாலாப் மே தैर सकते हो. கியா அப்படின்னு வந்துட்டாலே எஸ்ஆர் நோ டைப். ஹாவா நெஹியான்னு போட்டுட்டு தான் அதுக்கான ஆன்சரை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். தும் தாலாப் மே, நீ குளத்தில், அதாவது உனக்கு குளத்தில் நீந்த தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. तैर सकते हो, உன்னால் நீந்த முடியுமா, உன்னால் குளத்தில் நீந்த முடியுமான்னு கேட்குறாங்க. அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா, हाँ எஸ் ஆம், மை தாலாப் மை तैर सकता हूँ, என்னால் குளத்தில் நீந்த முடியும். மைன் வந்திருக்கு, அதனால் ஹூமில் முடிச்சிருக்காங்க. फोर्थ वन, चुक का उपयोग करके वाक्य को पुनः लिखिए. சுக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இந்த வாக்கியத்தை திரும்பவும் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. உமானே ஃபல் காயா, உமா பழம் சாப்பிட்டாள். இங்கே பாருங்கள், உமானே ஃபல் கா சுக்கி, உமா பழத்தை சாப்பிட்டு முடித்தாள். சுக்கி அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு செயலை வந்து ஃபினிஷ் பண்ணுறது. ஃபல் கா சுக்கி, உமா பழத்தை சாப்பிட்டு முடித்து விட்டாள் அப்படின்னு அர்த்தம். ஃபிஃப்த் ஒன், நிம்ன வாக்கியம்க்கு காலி ஜஹக் வரி. இங்கே வந்து காலி ஜஹக் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மைனை கொடுத்துருக்காங்க. அந்த மைனை இப்போ நம்ம மாற்றி தான் இங்கே இந்த காலி ஜஹக்கை நம்ம ஃபில் பண்ணணும். டேஷ் யு காம் கர்னா சாஹியே. இப்போ அந்த மைன் இந்த இடத்துல எப்படி மாறும் அப்படின்னா முஜேன்னு மாறும். முஜே எவ் காம் கர்னா சாஹியே, நான் இந்த வேலையை செய்து முடிக்க வேண்டும். இந்த பாட்டு மட்டும் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம மாற்றணும். இதுதான் வந்து செகண்ட் லெவலில் கொஞ்சம் வந்து உங்களுக்கு சேலஞ்சாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே சேலஞ்ச் கிடையாது, எல்லாமே ஈஸி தான். ஸோ இன்றைக்கி நீங்கள் இது தான் படிச்சுட்டு வரணும். ஓகேங்களா? தன்யவாத்.